ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட ஸ்கூல்ல இருந்து என்னுடைய ஆசிரியர் இந்த கடிதத்த உங்கள்ட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்குறான். அந்த கடிதத்த அந்த அம்மா பிரிச்சு படிச்சு பார்க்குறாங்க. அதுல என்ன இருந்துச்சுன்னா, உங்களுடைய பையன் சரியான மந்த புத்திக்காரன். அவனுக்கு என்ன சொன்னாலும் தலைக்கு ஏற மாட்டேங்குது. அவனுக்கு படிப்பறிவுங்கிறதே கிடையாது. அதனால உங்க பையன எங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அவனுக்கு எங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படி சொல்லி சொல்றாங்க. அத அந்த அம்மா பார்த்து படிச்சுட்டு மனசோர்வுல உட்கார்ந்திருக்கும்போது அந்த பையன் கேட்குறான், "அம்மா அதுல என்னம்மா எழுதியிருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மா அந்த பையன்ட்ட சொல்றாங்க, "நீ ரொம்ப அதிபுத்திசாலியாம். உனக்கு சொல்லிக் குடுக்க அவங்க ஸ்கூல்ல ஆசிரியரே இல்லையாம். அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய அறிவாளியாம். உனக்கு அம்மா நானே வீட்ல இருந்து எல்லா விஷயமும் சொல்லித் தரேன். சரியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைக்கு அவங்க அம்மா ஆறுதல் மூலியமா சில நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அவரு வேற யாருமே இல்லங்க. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு மிகப்பெரிய வெளிச்சத்தையே நமக்கு கொண்டு வந்து குடுத்தவரு. யார் வாயில அவர் பெரிய மந்த புத்தி, அவருக்கு அறிவே இல்ல, அவருக்கு படிப்பறிவே ஏறல அப்படின்னு சொன்ன, இப்ப அவரால இவ்ளோ பெரிய முயற்சியில ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அவரு டக்குன்னு இவ்ளோ ஈஸியாலாம் அவரு ஜெயிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. 999 தடவ அவர் தோத்துருக்காரு இந்த கண்டுபிடிப்புல. அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், "நீ தான் தோத்துக்கிட்டே இருக்கியேடா! அப்புறம் ஏன்டா அந்த கண்டுபிடிப்புல இருந்து விட்டுடு. அந்த கண்டுபிடிப்புல இருந்து வெளில வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஐன்ஸ்டீன் அவர் சொல்லியிருக்காரு, "நான் ஒண்ணும் தோத்து போகல. 999 தடவ இத பயன்படுத்தினா இந்த பல்பு எரியாதுங்கிற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவருடைய கடின உழைப்பில் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் குடுத்த மாமனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள்.